இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி மதவெறுப்பு பிரச்சாரம், அது மாரியான பிரச்சாரங்கள பாஜக ஆரம்பிச்சிருக்கு. பிரதமர் மோடி அவர்களே பேசியிருக்காரு. இந்த தடவை 2வது ஃபேஸ்லயே இவங்க இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்த கையில எடுத்திருக்கிறாங்கன்னா, பாஜக எந்த அளவுக்கு ஒரு பேக் ஃபுட்ல இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தோல்வி பயம் இவங்கள அச்சுறுத்துது அப்படிங்கிறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்கள்லயே இவங்களுக்கு பிரச்சனை. ஹரியானால சிஎம் மாற்ற அளவுக்கு பாஜக போயிருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க. இப்ப நேத்து பேசுறாரு, அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷனை காலி பண்ணி தூக்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு. எப்படி காலி பண்ண முடியும்? உண்மையிலேயே ரிசர்வேஷனுக்கு எதிராக இருந்தது யாரு? இந்த RSS, சங் பரிவார், பிஜேபி கும்பல் தானே. தாலியை புடுங்கிடுவாங்க, உங்க தாலி செயினை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க. டிராக்டரை ஏத்தி கொன்னீங்க. எத்தனை இந்து பெண்களுடைய தாலியை நீங்க பறிச்சிருக்கிறீங்க? மணிப்பூர்ல திருமணமான பெண்களை தானே நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க. அப்பெல்லாம் அவங்களுடைய தாலியை காப்பாற்றணும், இல்ல அந்த கௌரவத்தை காப்பாற்றணும்னு உங்களுக்கு ஏன் தோணல? தேர்தல் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட தொடர்ந்து இவங்க பிரேக் பண்றாங்க. குழந்தைங்களை ரேலியில இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல ஸ்கூல் பசங்களை கொண்டு நிறுத்தினாங்க. தேர்தல் மேடைகள்ல மதம் சார்ந்த எந்த விதமான ஒரு பொருளையும் வச்சு ஓட்டு கேட்க கூடாதுன்னா எல்லாரும் ராமர் படத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்கறாங்க. மதவெறிய கையில எடுக்கிறாங்க. மதவெறிய கையில எடுத்து இந்துக்களே ஒன்று கொடுங்கள், பாருங்க உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா மக்கள் மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது கடந்த 2 தேர்தல்ல அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. அதனால ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாங்கிறதுனால இந்த தேர்தலையும் அது கை கொடுக்கும்னு நம்புறாங்க. காங்கிரஸ் என் உயிரை எடுக்கிறதுக்கு சதி பண்ணுது, வெளிநாட்டு தலைவர்களோட சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்க, ஐயோ என் உயிருக்கு ஆபத்து, ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஐயோ என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு மனுஷர் கேக்குறாருன்னா அவர் எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை உள்ளவராக இருக்கும். வரலாற்றுல கண்டிப்பா இந்திய அரசியலின் கருப்பு பக்கங்களில் மோடிக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பது டாக்டர் ஷர்மிளா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேடம், முதற்கட்ட தேர்தல் அமைதியா சுமூகமா நடந்து முடிஞ்சது. ஆனா 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி மதவெறுப்பு பிரச்சாரம், அது மாதிரியான பிரச்சாரங்களை பாஜக ஆரம்பிச்சிருக்கு. பிரதமர் மோடி அவர்களே பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்துக்களோட செல்வத்தை, இந்துக்களோட உழைப்பை உறிஞ்சி அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும், அந்த ஊடுருவல் காலம்னா முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? வழக்கமா பாத்தீங்கன்னா லாஸ்ட் லெக் ஆஃப் த தேர்தல்ல அந்த கடைசி 2 ஃபேஸ்ல தான் இது போன்ற பிரச்சாரங்களை இவங்க கையில எடுப்பாங்க. அதாவது அந்த ஃபைனல் புஷ் ஒண்ணு கொடுக்கணும்ல, அதுக்காக எடுப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த தடவை 2வது ஃபேஸ்லயே இவங்க இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை கையில எடுத்திருக்கிறாங்கன்னா, பாஜக எந்த அளவுக்கு ஒரு பேக் ஃபுட்ல இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தோல்வி பயம் இவங்களை அச்சுறுத்துது அப்படிங்கறத நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஃபேஸ் ஆஃப் தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு. 102 கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மொத்தம் 40ம் தேராது வச்சுக்கோங்க. அதுலயே ஒரு 40% போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 60%லயும் பாத்தீங்கன்னா யூபில 8 கான்ஸ்டிடியூவன்சிஸ்ல இருக்கக்கூடிய ரஜபுத்திர சமூகத்தினை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமா பிஜேபியை பாய்காட் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அதே மாதிரி மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையே தான் தேர்தல் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கொந்தளிப்புல இருக்கிறாங்க. எங்களை ஓட்டு போட கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த அரம்பாய் தெங்கோல் அப்படிங்கிற அந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் ஆர்கனைசேஷனை வச்சு அங்க வன்முறையில ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. கடந்த 2019 தேர்தல்ல பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல மட்டுமே 25 சீட்ல 19 சீட் பாஜக வாங்கினாங்க. இந்த வாட்டி அவங்களுடைய டார்கெட் 22, 23 சீட்டா இருந்தது. பட் ஆனா மணிப்பூருடைய சம்பவத்துக்கு அப்புறமும் இவங்க இந்த CAA, NRC போன்ற விஷயங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களுடைய லாஸ்ட் டைம் வாங்கின அந்த 19 அங்க தேருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. சோ இவங்க ரொம்ப தீவிரமா நம்பிட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல இவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய குஜராத், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்கள்லயே இவங்களுக்கு பிரச்சனை. ஹரியானால சிஎம் மாற்ற அளவுக்கு பாஜக போயிருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ராஜஸ்தான்ல ஜாட் சமூகத்தினர் இவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க.
எந்த சமூகங்களுக்கு இடையே இவங்க வெறுப்பு பேச்சை வந்து பேசி கொம்பு சீவி விட்டுட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு அந்த கொம்பு சீவின சமூகம் எல்லாம் இவங்களுக்கு எதிராவே வந்து திரும்பிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுனாலதான் லாஸ்ட் 2 ஃபேசஸ்ல பேச வேண்டிய அந்த ஸ்கிரிப்ட வந்து இப்பவே பிரதமர் கையில எடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. நாட்டுடைய ஒரு பிரதமர், அந்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவிக்குன்னு ஒரு சில மாண்புகள் இருக்கு. அந்த பதவிக்குன்னு சில கடமைகள் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுக்கும் சேர்த்துதான் அவர் பிரதமர். அந்த 140 கோடி மக்கள்ல சிறுபான்மையினரும் அடங்குவார். அப்போ அந்த சிறுபான்மையினருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவருடைய ஒரு கடமை. பிரதமரா அவருடைய கடமை, அந்த பதவிக்கு உண்டான ஒரு கடமை. ஆனா இப்படி வந்து ஹிந்து சமூகத்துக்கு இடையே இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்ச பேசி, கொம்பு சீவி விட்டு, நாளைக்கு வன்முறைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பேச்ச நாட்டுடைய பிரதமர் வந்து கையில எடுக்கிறார் அப்படிங்கிறது இட்ஸ் ட்ரூலி அன்பார்ச்சுனேட். அந்த பதவிக்கு வந்து அவர் ஒரு கருப்பு புள்ளி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வரலாற்றுல கண்டிப்பா இந்திய அரசியலின் கருப்பு பக்கங்களில் மோடிக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல இந்துக்களோட தாலி செயின கூட விட மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. குறிப்பா வந்து அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்பவர்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு இருக்காரு. வந்தேரிகள், ஊடுருவல்காரர்கள் அப்படின்றாரு. அப்ப கிட்டத்தட்ட பாஜக வந்து முஸ்லிம் ஓட்டு நமக்கு வேண்டான்றே முடிவு பண்ணிருச்சா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அவங்க என்னைக்குமே அத வந்து இன்னைக்கு நேத்து பேசுறது இல்லைங்க. பிரதமர் நரேந்திர மோடி கோத்ரா கலவரங்கள் நடந்த பொழுது, நெறைய முஸ்லிம்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, நெறைய ரிலீஃப் மெஷர்ஸ் எடுக்கணும். அவங்களுக்காக ரிலீஃப் சென்டர்ஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னோனே, இதே பிரதமர் அப்ப சிஎம்மா இருந்தவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ரிலீஃப் சென்டர்ஸ திறந்து, இவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு வழிவகுக்க சொல்றீங்களா? அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அன்னைக்கே வச்சவரு. இன்னைக்கு பேசல. இத வந்து 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பேச்ச பேசிதான் அவர் வந்து பிரதமர் வேட்பாளராவே வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு பார்க்கிறோம். அதனால அது பேசுறது வந்து ஒரு ஆச்சரியமோ, அதிசயமோ இல்ல. தொடர்ந்து இந்த மாரி பேசினவங்க தானேங்க. கடந்த தேர்தலுக்கு முன்னால போராட்டக்காரர்களே ஆடைகளை வைத்து அடையாளம் கண்டு கொள்ளலாம்னு சொன்னாங்க. கரையான்கள் அப்படின்னு அமித்ஷா பேசினாரு. 80 வெர்சஸ் 20ன்னு யோகி ஆதித்யநாத் பேசினாரு. சோ என்னைக்குமே இவங்க சிறுபான்மையினர் ஓட்டு இவங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 417 கேண்டிடேட்டோ என்னமோ நிறுத்தியிருக்காங்க இந்த லோக்சபா தேர்தல்ல. அதுல ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்ட கூட அவங்க நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு தேவையில்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்கள செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸா தான் நாங்க பாக்குறோம் அப்படிங்கறத வந்து அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோல வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்போ இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல. இது வந்து அவங்களுடைய லாங் டெர்ம் அஜெண்டா. என்னைக்குமே அவங்க அப்படிதான் பார்த்திருக்கிறாங்க. அப்போ அவர்களை ஒரு எதிரிகளாக சித்தரிக்க ஒரு முயற்சி தான் அதிகமா குழந்தை பெத்துக்கிறாங்க. அதனால பாருங்க ஹிந்துக்களுக்கு ஆபத்து. இவங்க அதிகமா குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா இவங்களோட ஜனத்தொகை ஜாஸ்தியாயிடும். இவங்க ஜனத்தொகை ஜாஸ்தியானா ஹிந்துக்களுக்கு ஆபத்து. இவர்கள் வந்து ஊடுருவிகள். அதனால என்ன இந்துக்களுக்கான ஆபத்து. இவங்க ஊடுருவி வந்துட்டாங்க. உங்களுடைய வளங்களை எல்லாம் இவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு போறாங்க. இதற்கு காங்கிரஸ் துணை போகுது. அதனாலதான் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை முஸ்லிம் லீக் மாதிரி இருக்கு. மாவோயிஸ்டுகள், அர்பன் நக்சல்கள். இவரு பிரதமருக்கே ஒரு நிலை இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. 21ஆம் தேதி காங்கிரஸ் வந்து முஸ்லிம்கள் அப்பீஸ்மென்ட்ல ஈடுபடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு தோதா உங்களோட சொத்தெல்லாம் தாலி சரடு வரைக்கும் புடுங்கி அவங்களுக்கு குடுத்துற போறாங்கன்னு பேசக்கூடிய அதே பிரதமர், அடுத்த நாள் யூபில போய் பேசுறாரு. யூபில இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில போய் என்ன பேசுறாரு? 60 வருஷம் காங்கிரஸ் உங்களுக்கு எதுவுமே செய்யல. நாங்க தான் உங்கள ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் பாருங்க. அப்படின்னு பேசுறாரு. திரும்ப அடுத்த நாள் வேறொரு இடத்துல பேசும்பொழுது என்ன பேசுறாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷன் எல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கி இஸ்லாமியர்களுக்கு குடுத்துற போறாங்க. அதற்கான பிளான் தான் காங்கிரஸ் போடுது. காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு அரசு அப்படின்னு பேசுறாரு. அப்போ இவருடைய நிலைப்பாடுலயே இவருக்கு ஒரு நிலையும் நிச்சயமும் இல்ல. ஒண்ணு காங்கிரஸ் முஸ்லிம்களுக்காக வேலை செய்யுதுன்னு சொல்லணும். இல்ல காங்கிரஸ் முஸ்லிம் கவனிக்கல. நாங்க தான் வந்து முஸ்லிம்களுக்காக வேலை செஞ்சோம் செய்யணும். மாத்தி 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 பேசும் பொழுதே இவங்க வந்து எப்படி ஒரு ஹிந்து சென்டிமெண்ட்ட ப்ரொவோக் பண்ணி ஹிந்துக்களுக்கு இல்ல இருக்கக்கூடிய அந்த தாலி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம என்னதான் வந்து பகுத்தறிவு பேசினாலும் இன்னும் பல சமூகங்கள்ல பல மதங்கள் உட்பட தாலி அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்டான விஷயம். தாலிங்கிறது ஒரு கௌரவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்ப அந்த கௌரவத்தை நீங்க ப்ரொவோக் பண்றீங்க. இன்னொரு பக்கம் அந்த கௌரவத்துக்கு ஒரு ஆபத்து வருது. அதற்கு வந்து காரணம் வந்து இஸ்லாமியர்களும் காங்கிரஸும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சு இவங்களை எதிரிகளா காமாக்க முயற்சி பண்றீங்க.
கடைசியா இந்த ஆபத்துல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவர் மோடி, தேவதூதர் மோடி அப்படின்னு மோடியோட இமேஜ ரிசரக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அந்த இமேஜ பில்டப் பண்ண ட்ரை பண்றீங்க. இதுதான் இவங்களுடைய அஜெண்டா. இததான் வந்து தொடர்ந்து ஹிந்துத்வா வந்து இவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பட் ஆனா இவர்களுடைய வாதங்கள் எவ்வளவு அபத்தமானது அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க ஈஸியா டீகோட் பண்ணிடலாம். இப்ப நேத்து பேசுறாரு, அம்பேத்கர் கொண்டு வந்த ரிசர்வேஷனை வந்து காலி பண்ணி தூக்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு. எப்படி காலி பண்ண முடியும்? உண்மையிலேயே ரிசர்வேஷனுக்கு எதிராக இருந்தது யாரு? இந்த ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி கும்பல் தானே. அதுக்காக தானே மண்டல் கமிஷன் அறிக்கை வந்த உடனே விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் யாரு? கூட்டணி ஆட்சியை கவிழ்த்தவங்க இவங்க தானே. ரிசர்வேஷனுக்கு எதிராக ரத யாத்திரை போனவர்கள் யாரு? எல் கே அத்வானி தலைமையில யாரு ரத யாத்திரைகள் போனாங்க? ரிசர்வேஷனுக்கு எதிராக முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரோட்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. ஏதாவது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரோட்ல வந்து போராட்டம் பண்ணி இருக்கிறாங்களா? ஆனா ரிசர்வேஷனை எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டம் எதுல போய் முடிஞ்சது? ஒரு ரத யாத்திரை, ஒரு ரத்த யாத்திரையில போய் முடிஞ்சது. எத்தனை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய உயிரை வந்து காவு வாங்குச்சு. ஒரு பாபர் மசூதி இடிப்பு வரைக்கும் எது கொண்டு போய் விட்டுச்சு? அப்ப இன்னைக்கு யாரு உண்மையிலேயே ரிசர்வேஷனை எதிர்த்து யாரு இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு 27% ஓபிசிக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ரிசர்வேஷனையே ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளால வாங்க முடிஞ்சது. அப்போ இதற்கு எதிராக ஒன்றிய அரசு தானே வாதாடி, இதே பாஜக அரசு தானே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடினாங்க. இன்னைக்கு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க? ஒரு அரசாங்கம் நலத்திட்டங்கள் கொண்டு வருதுன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை போய் சேரணும், இல்ல குறிப்பிட்ட டார்கெட் பாப்புலேஷனை போய் சேரணும்னா எதை அடிப்படையை வச்சு பண்ணுவாங்க? ஒரு சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு ஒரு அரசாங்க நலத்திட்டம் போய் சேரணும்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அந்த டார்கெட் பாப்புலேஷனை சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் வச்சுதானே பண்ணுவீங்க. 20 வருஷமா ஏன் சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் எடுக்காம இருக்கிறாங்க? அதை எடுத்தாதானே நீங்க கொண்டு வர பாலிசிஸ் உண்மையிலேயே அந்த நலன் வந்து அந்த மக்களை போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கறத நீங்க அசஸ் பண்ண முடியும். அதை ஏன் பாஜக அரசாங்கம் பண்ண மாட்டேங்குது? நீங்க தானே சொல்றீங்க டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு. கோவிட் காலத்துல எத்தனையோ மேலை நாடுகள் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் மூலமாக சென்சஸ் எடுக்கலையா? அப்போ உங்களுக்கு ஏன் எடுக்க உங்களால முடியல? அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யார் உண்மையிலேயே எதிரிகள் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு உங்க ரிசர்வேஷனை புடிங்க அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமாக இருக்கு. தாலியை புடுங்கிருவாங்க, அவங்க தாலி செயினை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போனாங்க. டிராக்டரை ஏத்தி கொன்னீங்க. எத்தனை இந்து பெண்களுடைய தாலியை நீங்க பறிச்சிருக்கிறீங்க? மணிப்பூர்ல திருமணமான பெண்களை தானே நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க. அப்பெல்லாம் அவங்களுடைய தாலியை காப்பாத்தணும், இல்ல அந்த கௌரவத்தை காப்பாத்தணும்னு உங்களுக்கு ஏன் தோணல? அப்ப இதெல்லாம் பத்தி அப்பெல்லாம் வந்து உங்களுடைய தாலி சென்டிமெண்ட வந்து ஏன் வந்து மோடி யோசிச்சு பார்க்கல? 140 கோடி இந்தியர்களும் என்னுடைய குடும்பம் அப்படின்னு பேசுறாரு. அந்த மணிப்பூரை சேர்ந்த அந்த பெண்கள் உங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே. அவங்களுடைய தாலியோட கௌரவத்தை பத்தி ஏன் மோடி அன்னைக்கு கவலைப்படல? 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில இருக்குன்னு மேடைக்கு மேடை நீங்க தானே பேசுறீங்க. இந்த 60 வருஷத்துல காங்கிரஸ் என்னைக்காவது உங்களுடைய ஒரு தனி மனிதனுடைய சொத்தை புடுங்கி வீடு வீடா போய் உன் தாலியை கழட்டி கொடு, உன் நகையை கழட்டி கொடு, எவ்வளவு வச்சிருக்க, 100 சவரன் இருக்கா குடு, நாங்க கொண்டு போய் இஸ்லாமியருக்கு கொடுக்கோம்னு என்னைக்காவது கொடுத்துருக்காங்களா? 60 வருஷத்துல செய்யாதத மீண்டும் ஆட்சிக்கு வந்தா செஞ்சிருவாங்க அப்படின்னு எவ்வளவு அபத்தமான ஒரு பேச்சு இது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு பேசுறாரு. 2006ல மன்மோகன் சிங் பேசுனதை ஒட்டி வெட்டி எடிட் பண்ணி மன்மோகன் சிங் ரொம்ப தெளிவா அந்த என்டையர் ஸ்பீச்சோடைய அந்த இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே இவங்க பிரச்சனை பண்ணாங்க. பிஎம் ஆபீஸ் அன்னைக்கே ஒரு மறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, நாட்டுடைய வளங்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பெண்கள், ஏழைகள், மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல மத்ததெல்லாம் நீக்கிட்டு வெறும் மைனாரிட்டிஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்கன்னா எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியலை நாட்டுடைய பிரதமர் பண்றாருன்னு பாத்து. இல்ல இது மதவெறுப்பு பேச்சுன்றதை எல்லா தரப்பையும் சொல்றாங்க. ஆனா தேர்தல் கமிஷன் பத்தி இது வரைக்கும் அதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. இதுவே வந்து வேற கட்சிகள் பேசியிருந்தா தேர்தல் கமிஷன் இதே மாதிரி ஒரு அணுகுமுறை தான் கையாண்டிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தேர்தல் கமிஷன் தூங்கிட்டு தானே இருக்கு. அதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே. தேர்தல் கமிஷனை எல்லாரும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நியூட்ரலாக ஒரு ஆளும் கட்சியோட தலைவர், எதிர்கட்சியோட தலைவர், சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு இம்பார்ஷியலா இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து
ஒருத்தர் தேர்தல் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நியாயமா நடந்துப்பாங்க, நடுநிலையா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணது தானே இது. நீங்க உங்க யூனியன் மினிஸ்டரே வச்சுக்கிட்டு ஓவர் நைட்ல அவர் சொன்னாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, தேர்தல் கமிஷன்ல இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு முந்தின நாள் நைட்டு எனக்கு கிட்டத்தட்ட 100-150 கேண்டிடேட்டோட லிஸ்ட கொடுக்குறாங்க. அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒரு 6 பேரோட பேரை அன்னைக்கு காலையில என்கிட்ட கொடுக்குறாங்க. என்னால அதை வந்து சரியா எனக்கு சரிபார்க்க கூட எனக்கு நேரம் கொடுக்கல. இப்ப யாரு அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் குஜராத்ல மோடி சிஎம்மா இருக்கும்போது அவர் கீழே வேலை செஞ்சவரு, இன்னொருத்தர் நேரடியா ஹோம் மினிஸ்ட்ரியில அமித்ஷாவுக்கு கீழே வேலை செஞ்சவரு. அவங்களெல்லாம் கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்றீங்கன்னா அவங்க எப்படி உங்களை எதிர்த்து பேசுவாங்க? எதிர்த்து பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் பார்த்திருக்கிறாங்கல்ல. ஒரு அருண் கோயல் எந்த காரணமும் சொல்லாம ரிசைன் பண்ணிட்டு போறாரு. அசோக் லவாசாக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். மோடிக்கு எதிராக அவர் வந்து தேர்தல் விதிகளை மீறார் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணணும்னு சொன்னதுக்காக அவர் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட விடாம எல்லார் மீடியும் இடி ஐடின்னு ரெய்டு போனாங்க. அவர் எந்த அளவுக்கு அலக்கழிக்கப்பட்டார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்ப அந்த பயம் இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கும் அந்த பயம் இருக்கும்ல. நாம ஏதாவது எதிர்த்து பேசணும்னா நம்மள நோக்கி இப்படி வந்து நம்மளையும் போட்டு இம்சை பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சு ஒருவேளை மாய மூடிட்டு பேசாம இருக்கிறாங்களோ என்னமோ. நியாயமா பார்த்தா இது முன்னால இதுக்கு பிரசிடென்ஸ் இருக்குங்க. 1995ல சிவசேனா தலைவர் பால் தாக்கரேவை 6 வருஷம் டிபார் பண்ணாங்க. அவர் கண்டெஸ்டும் பண்ணக்கூடாது, ஓட்டும் போடக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் சொன்னது ஹிந்துக்களே ஹிந்துக்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. 2018ல கேரளால ஒருத்தரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க ஒரு கேண்டிடேட்ட. ஏன்னா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ட வந்து அவர் வந்து ஹிந்து, நீங்க இஸ்லாமியர்களை ஹிந்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாருங்கிறதுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணுச்சு 2018ல. நான் சொல்றது 4 வருஷம் முன்னால. அப்ப நியாயமா பார்த்தா மோடி வந்து இது முதல் தடவை இல்ல. தேர்தல் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட தொடர்ந்து இவங்க பிரேக் பண்றாங்க. குழந்தைங்களை வந்து ரேலியில இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல ஸ்கூல் பசங்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. தேர்தல் மேடைகள்ல மதம் சார்ந்த எந்த விதமான ஒரு பொருளையும் வச்சு ஓட்டு கேட்க கூடாதுன்னா எல்லாரும் ராமர் படத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்கறாங்க. அமித்ஷால ஆரம்பிச்சு அருண் கோவில் வரைக்கும் எல்லாரும் ராமர் படத்தை வச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க. தெலுங்கானால ராமநவமி ஊர்வலம் போகுதுன்னு மசூதிகள்லாம் வெள்ளை துணியை போட்டு போலீஸ் மூடி இருக்கிறாங்க. கேட்டா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா பக்தியை விட பயமும் பதட்டமும் தாங்க அதிகம் வருது. அந்த அளவுக்கு மதம் அப்படிங்கறத ஒரு கலவரத்தோடையும் வன்முறையோடையும் எப்படி சப்கான்சியஸா இணைச்சிட்டாங்க பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வந்து அப்பட்டமா ஒவ்வொரு ஸ்டெப் எவ்ரி ஸ்டெப் தே ஆர் வயலேட்டிங் தி மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட். அப்ப தேர்தல் கமிஷன் வேடிக்கை பாக்குது, சுப்ரீம் கோர்ட்டும் வேடிக்கை பாக்குது. சூமோட்டோவா எத்தனையோ விஷயங்களை எடுக்கிறாங்க. ஏன் இது போன்ற விஷயங்களை எடுக்க கூடாது? ஒரு 5 வருஷம் அவரும் ஒரு கேண்டிடேட் தானே. மோடிக்கு என்ன ஸ்பெஷலா 2 கொம்பா முளைச்சிருக்கு? அவரும் ஒரு அரசியல் கட்சியோட ஒரு கேண்டிடேட் அவர்தான். See, the entire democracy இவங்க எப்படி மாத்திட்டாங்க பாருங்க. இஃப் நாட் மோடி ஹூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே கிடையாதுங்க. ஒரு ஆரோக்கியமான சனநாயகத்துல நாம நம்மளுடைய எம்பிஸ் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அப்புறம் ஜெயிச்சு பெரும்பான்மையோட வரக்கூடிய ஒரு பார்ட்டி அவங்களுக்குள்ள யார் ஒரு சிறந்தவர் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த நபரை பிரதமரா வந்து தேர்ந்தெடுத்து வைப்பாங்க. ஆனா இவங்க எப்படி நரேட்டிவ மாத்திட்டாங்கன்னா நாம எல்லாரும் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம். இஃப் நாட் மோடி ஹூ, மோடி வர்சஸ் ஹூன்னு மாத்தி வச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் டெமோக்ரஸி. நாம நம்மளுடைய தொகுதிக்கான எம்பியை தான் தேர்ந்தெடுக்க போறோம். அப்ப நம்ம தொகுதிகளை நம்ம ஓட்டு போடும்போது எந்த கேண்டிடேட் நமக்காக பேசுவாங்க, எந்த கேண்டிடேட் வந்தா நம்மளுடைய நலனை பாதுகாப்பாங்க, எந்த கேண்டிடேட் வந்தா நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேண்டிடேட்டோட மெரிட்ல தான் நம்ம ஓட்டு போடணும். ஆனா இங்க எப்படி ஆயிடுச்சு, கட்சியோட மெரிட்ல ஓட்டு போட வச்சுட்டாங்க. கர்நாடகால லவ் ஜிகாத்ன்ற விஷயத்த வந்து பாஜக கையில எடுத்திருக்கு. பிரதமர் மோடி பேசுறாரு, காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்கள்ல அனுமர் பாட்ட கூட பாட முடியாது அப்படின்றாரு. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, சமாஜ்வாதியும், காங்கிரஸும் ராமர் கோயிலோட அழைப்பிதழ வந்து புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேஜஸ்வி யாதவ் வந்து நவராத்திரி காலத்துல மீன் சாப்பிட்டார் அப்படின்னு ராஜ்நாத் சிங் வந்து அத விமர்சிக்கிறாரு. சோ ஒட்டுமொத்தமா இந்த பிஜேபியோட இந்த டார்கெட் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோ இது வந்து எடுபடும்னு நினைக்கிறீங்களா? வட மாநிலங்கள்ல இன்னமும் இந்த பிரச்சாரம் எடுபடும்னு நினைக்கிறீங்களா? டார்கெட் வேற எதுவுமே இல்ல. தே வாண்ட் டு போலரைஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து கம்யூனல் ரீதியான கமெண்ட்ஸ் பண்ணி ஹிந்துஸ போலரைஸ் பண்ணி
மீண்டும் அந்த ஹிந்து வாக்குகள் எல்லாம் அள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு புல்வாமாவோ பாலகோட் மாதிரியோ ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் இல்ல. 2014 கரப்ஷன் பேசுனாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த கரப்ஷனும் பிஜேபியில உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கறத தெளிவா பாக்குறோம். ஒரு பக்கம் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கல்லா கட்டி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார் மேல எல்லாம் கரப்ஷன் சார்ஜ் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் இவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு மனித புனிதர்களாக்கி இவங்களுடைய கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு கேண்டிடேட்டா கண்டெஸ்ட் பண்ண சீட்டும் கொடுத்திருக்காங்க. பிஜேபி கேண்டிடேட்ஸ்ல 28% பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை மீறி இங்க வந்து சேர்ந்து இன்னைக்கு கேண்டிடேட்டா நிக்கிறவங்க. அப்ப பிஜேபிக்கு கரப்ஷனை பத்தியோ ஊழலை பத்தியோ பேச எந்த தார்மீக தகுதியும் இல்ல. அது பிஜேபிக்கும் இல்ல, மோடிக்கும் இல்லங்கிறது ரொம்ப வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அப்ப மக்களை வந்து ஊழலுக்கு எதிராக நாங்க போராடுறோம், நாங்க மனித புனிதர்கள்னு சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு ஒரு புல்வாமாவோ ஒரு பாலக்கோட்டோ இல்ல. அப்படி இருந்திருந்தா தேச நலன், தேச பாதுகாப்பு, தேச பக்திக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு இல்ல. அப்ப இவங்க கையில இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன? இவங்களோட அடிப்படை கொள்கையான இந்துத்துவா. இன்னைக்கு அததான் கையில எடுக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கமே கம்யூனிட்டி போலரைசேஷன் பண்ணணும். போலரைஸ் பண்ணி நாம வந்து வாக்குகள் எடுக்கணும். இந்த வாட்டி விட்டுட்டோம்னா மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வர முடியாது. இந்த வாட்டி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எல்லாரையும் எல்லா காலத்தையும் வளர்ச்சின்னு சொல்லி ஏமாத்த முடியாது. உண்மையிலே நாட்டுடைய பிரதமர் 10 வருஷமா ஆண்ட பிரதமர் உண்மையிலே விஸ்வகுரு உலகமே போற்றக்கூடிய ஒரு பிரதமரா இருந்தா அவர் மேடையில என்ன பேசியிருக்கணும்? பாருங்க 10 வருஷத்துல வந்து 2 கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லுங்க. பாருங்க 20 கோடி வேலை வாய்ப்பு நான் உருவாக்கிட்டேன். எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. பெட்ரோல் டீசல் விலையை நான் எவ்வளவு குறைச்சிருக்கேன் பாத்துங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாரு. கேஸ் விலையை எவ்வளவு குறைச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாரு. கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டேன் பாத்தீங்களா, அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனா அப்படியெல்லாம் இவங்களால கேட்க முடியலையே. விலைவாசியை குறைச்சிட்டேன் பாத்தீங்களா, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருப்பாரு. அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லையே. ஏன்னா இவங்க கொடுத்த எந்த கோரிக்கையும் இவங்க நிறைவேற்றல. எந்த மோடிக்கு கேரண்டி எல்லாமே வந்து வெத்து கேரண்டி அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. அப்ப இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் மேடையா பேசுறாங்க. அப்ப இதை எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க? இல்ல நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு பொய் சொல்ல முடியாது. 10 வருஷமா செய்யல, இப்போ செஞ்சுருவோம் அப்படின்னு பொய் சொல்ல முடியாது. 10 வருஷமா என்ன கிழிச்சீங்க, எதுக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு மக்கள் கேட்பாங்க. அப்ப இது எல்லாத்தையும் மூடி மறைக்கணும், இங்க இருந்து திசை திருப்பணும் அப்படின்னா இவங்க கையில இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மக்களுடைய மதவெறியை தூண்டி அவங்க கண்ணை மறைச்சு ஓட்டு அறுவடை பண்றது ஒண்ணுதான். அதற்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. சவுத்ல இது எடுபடாது, அது தெளிவா தெரியும். ஏன்னா காலங்காலமா இங்க இருக்கக்கூடிய சமூகம் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டிசஸ்லயும் முன்னேறிய சமூகமாக இருக்கு. நாம கல்வியை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதனால ஒரு பாமர மக்கள் கூட கேள்வி கேட்கிறாங்க. 10 வருஷமா இதே தானேயா சொன்னேன், இப்ப மட்டும் 3வது முறை நீ இத சொல்றியே, நாங்க எதுக்கு நம்பணும் அப்படின்னு ஒரு சின்ன டீ கடையில இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோ இல்ல ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவோ கேட்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நார்த்ல இன்னும் அந்த அளவுக்கு கல்வி வந்து கொண்டு போய் சேர்க்கல. அவங்களுக்கு எல்லாம் மோடி ரோடு போட்டாரு, மோடி தெருவிளக்கு வச்சாருனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது அவங்களுக்கு எல்லாம். ஒரு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டாரு, ஒரு தண்ணியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாருன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. நாம அதெல்லாம் 50-60 வருஷம் முன்னாலேயே நம்ம சாதிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்பதான் அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒண்ணும் காங்கிரஸ் செய்யாதது ஒண்ணு இவங்க பெருசா வெட்டி முடிச்சிடல. காங்கிரஸ் காலத்துல செஞ்சத இவங்க கண்டினியூ பண்றாங்க, அவ்வளவுதான். அதற்கான பவுண்டேஷனும் 60 வருஷமா காங்கிரஸ் போட்ட பவுண்டேஷன் தான். 123 பொதுத்துறை நிறுவனங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உருவாக்கி இருக்கு. மோடியோடைய இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்களா? மாறாக எதுக்கு இந்த பொதுத்துறை எல்லாம் தூக்கி தனியார் கிட்ட கொடுக்குறாங்க? அம்பானி அதானியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தாண்டி நீங்க பிரைவேடைஸ் பண்ணீங்கன்னா ரிசர்வேஷனை காலி பண்ணிடுவாங்க. யோசிச்சு பாருங்க. அரசாங்க நிறுவனமா இருக்கும் போது மட்டும்தான் பெரும்பாலான இந்துக்களுக்கு அங்க ரிசர்வேஷன் இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு பிரைவேடைஸ் பண்ணிட்டானா ரிசர்வேஷனை காலி பண்ணிடுவான். அப்ப யார் வந்து உட்காருவாங்க? இன்னைக்கு முக்கியமான அரசியல் முடிவுகள் எடுக்கக்கூடிய இடங்கள்ல, அது ஜுடிஷியரியா இருக்கட்டும், இல்ல பியூரோகிரசியா இருக்கட்டும், பெரும்பான்மையான முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கெல்லாம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கு ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கா? அப்ப இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்போம் அப்படிங்கிறதுனாலதான் மதவெறிய கையில எடுக்கிறாங்க.
மதவெறிய கையில எடுத்து இந்துக்களே ஒன்று கூடுங்கள், பாருங்க உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா மக்கள் மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது வந்து கடந்த 2 தேர்தல்ல அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. அதனால ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலாங்கிறதுனால இந்த தேர்தல்லயும் அது கை கொடுக்கும்னு நம்புறாங்க. நார்த்ல ஓரளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். நான் இது இல்லன்னு சொல்லவே இல்ல. ஐ வில் நாட் டினை இட். பட் இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா, அடிப்படை பிரச்சனைகள் இத தாண்டி விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. இன்னைக்கு வந்து பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பசிதான் பிரதானமா தெரியுது. ஒருத்தனுக்கு வந்து வருமானம் இல்ல, அடுத்த வேளை சாப்பாடுக்கு எனக்கோ என் குடும்பத்துக்கோ வழி இல்ல அப்படிங்கறது தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கு. அப்ப அதை பற்றி தான் இன்னைக்கு மக்கள் வடக்குலயும் பேசுறாங்க. நான் பசியில இருக்கும்போது நான் ராமர் கோவில் கட்டினா என்ன, இல்ல கிருஷ்ணர் கோவில் கட்டினா என்ன? ராமரோ கிருஷ்ணரோ வந்து எனக்கு சோறு போட போறாரா? நான் பசியில இருக்கும் பொழுது நீ இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா நான் கவலைப்பட மாட்டேன். அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாம நான் செத்து போற நிலைமையில நான் இருக்கிறேன். அப்ப இந்துக்கு ஆபத்தா இருந்தானே, இஸ்லாமியருக்கு ஆபத்தா இருந்தானேன்னு தானே எனக்கு தோணும். இன்னைக்கு பசிக்கு எனக்கு சோறு கேட்டா 2047 உனக்கு பிரியாணி போடுறேங்கிறாரு. அத நம்புறதுக்கு மக்கள் முட்டாளா? ஆனா வெளிநாட்டு சக்திகளோட சேர்ந்து என்னை தோற்கடிக்க போராடுறாங்க. வெளிநாட்டு சக்திகளோட கூட்டணி சிம்பத்திங்க. என்னைக்காவது நீங்க பாருங்க, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுலாக இருக்கட்டும், பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், தங்களுடைய குடும்பத்திலிருந்து 2 உசுரை வந்து இந்த நாட்டுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அந்த டீடைல்ஸ் கூட நாம போக வேண்டாம். ஆனா 2 ஒரு தன்னுடைய பாட்டி, தன்னுடைய தந்தையார் 2 பேரை இழந்திருக்கிறாங்க. அவங்க என்னைக்காவது ராகுலோ பிரியங்காவோ மேடையில ஏறி எங்க வீட்டுல இருந்து நாங்க உயிர் தியாகம் பண்ணிருக்கோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? ஆனா இவரு காங்கிரஸ் என்ன திட்டிடுச்சு, 95 தடவை என்ன திட்டாங்க, காங்கிரஸ் என் உயிரை எடுக்கிறதுக்கு சதி பண்ணுது, வெளிநாட்டு தலைவர்களோட சேர்ந்து கூட்டு சதி பண்றாங்க, ஐயோ என் உயிருக்கு ஆபத்து, ஐயோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க, ஐயோ என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு மனுஷர் வந்து கேக்குறாருன்னா அவர் எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை உள்ளவராக இருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்க தான் இன்னொரு பக்கம் 56 இன்ச்சு விஸ்வகுரு, அப்படியே உலக போரையே நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்னு இந்த கோழையத்தான் நீங்க வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு முன்னால் நிறுத்துறீங்க. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. உண்மைக்கும் இவர்கள் கட்டமைக்கக்கூடிய பொய்யான பிம்பத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு பாருங்க. உண்மையிலேயே போரை நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு எல்லா ஊருக்கும் போறாருங்க. அவர் இந்தியாவில இருந்ததை விட வெளியூருக்கு போனதுதான் ஜாஸ்தி. எல்லா தலைவர்களையும் நல்லா கட்டி பிடிச்சு போஸ்ட் கொடுக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் ஏன் பயப்படுறாரு? உங்க உயிருக்கு ஆபத்து வருதுன்னு ஏன் பயப்படுறீங்க? ஏன் இவ்வளவு பயந்தாங்குழியா இருக்கிறீங்க? அவ்வளவு தைரியமான ஆளா இருந்தா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். இந்த 10 வருஷத்துல பண்ணலங்க. தேர்தலுக்கு முன்னால ஒரே ஒரு பிரஸ் கான்பரன்ஸ், ஒரு அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டின் எடுக்க பாக்க. இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தாரே மேடம். என்ன இன்டர்வியூஸ் கொடுக்கறாரு? இவர் வந்து டிசைனா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உட்கார்றாரு. 2 நாள் முன்னாலேயே நெறியாளர்களை கூப்பிட்டு வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு என்னெல்லாம் கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு, அதுல இருந்து பதில் கேள்வி எதிர்கேள்வி எதுவும் கேட்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இப்படி ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஃபுல்லி ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ பண்றதுக்கு நீங்க பண்ணாமே இருக்கலாமே. உண்மையான இன்டர்வியூ மோடி எக்ஸ்போஸ் ஆன 2 இன்டர்வியூ சொல்லட்டுமா? ஒண்ணு கரண் தாப்பரோட அவர் பண்ண அந்த 2 நிமிஷம் இன்டர்வியூ, 2 நிமிஷங்க. மோடியோடைய உண்மையான முகத்தை வந்து நார கிழிச்சு தொங்க விட்டாரு கரண் தாப்பர். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தண்ணி கேட்டுட்டு எந்திரிச்சு ஓடி போன கோழை தானே அவரு. 2வது இன்டர்வியூ பிபிசி டாக்குமெண்ட்ரி ஒண்ணு வெளியாச்சுல்ல, அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில மோடியோட குரூரமான முகம் என்னங்கிறது அந்த 2 நிமிஷம் இன்டர்வியூல தெரியும். இந்த கோத்ரா கலவரம் சம்பந்தமாக என்ன ஒரு விஷயத்த நீங்க வந்து சரியா செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? மீடியாவை நான் சரியா ஹேண்டில் பண்ணல, மீடியாவை நான் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க ஒட்டுமொத்த மீடியாவையும் தூக்கி தன் பாக்கெட் குள்ள வச்சிருக்கிறாரு. இதுதான் ஒரு வீரனுக்கு அழகா? ஒரு சனநாயகத்துல ஒரு மீடியாவை சந்திச்சு ஒரு அன்ஸ்கிரிப்டட் கொஸ்டினுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்ல, துப்பு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தான் 56 இன்ச்சு விஸ்வகுருன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டயும். குஜராத்ல சூரத் தொகுதியில பாஜக வேட்பாளர் வந்து போட்டியின்றி தேர்வாயிட்டாரு. காங்கிரஸ் வேட்பாளரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுருச்சு. பகுஜன் சமாஜ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. மற்ற வேட்பாளர்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க. சோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாஜக கணக்கை தொடங்கிடுச்சு அப்படின்னு கொண்டாடத்துல இருக்காங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே. நீங்களே யோசிச்சு பாருங்க. பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
சண்டிகர் மேயர் தேர்தல்ல வெளிப்படையாக திருத்தனம் பண்ணவங்க தானே. தேர்தல் அதிகாரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு திருத்தனம் பண்ணவங்க தானே. இங்கேயும் அதே தானே நடந்திருக்கு. எதிர அணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக கையெழுத்து போட்டவங்க ப்ரப்போஸ் பண்ணவங்களுடைய கையெழுத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த பிஜேபி கேண்டிடேட்டோட ஆதரவாளர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. சரி, கையெழுத்து போடவங்களை போய் கூட்டிட்டு வாங்க, வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா அவங்க 4 பேரும் காணுமா. அவங்களை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்காங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டியோட கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. 8 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நாள்ல 8 பேரும் வாபஸ் வாங்குறாங்க. உடனே பிஜேபி கேண்டிடேட்டை ஜெயிச்சிட்டாருன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு. மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றாங்கல்ல, இப்படிதான் நடக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படிதான் நடக்கும். எப்படி சவுத் கொரியா, ரஷ்யால எல்லாம் வந்து தேர்தல் நடக்குது அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல. அது ஷி ஜின்பின்னா அவர்தான் அதிபர். அவரை எதிர்த்து யாரு நின்னாலும் அவங்களுக்கு ஓட்டு வராது. அதையும் மீறி யாராவது நின்னாங்கன்னா அவங்க காணாம போயிருவாங்க. எப்படி ரஷ்யால வந்து புட்டினுக்கு எதிராக நின்னவர் வந்து நவால்னின்னு ஒருத்தர் நின்றாரு, ஞாபகம் இருக்கிறா? அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல. அவரை கொண்டு போய் ஜெயில அடைச்சு எப்படி செத்தாரு, எப்ப செத்தாரு, ஏன் செத்தாரு, எதனால செத்தாரு எதுவுமே தெரியாது. 83% பேர் வாக்களிச்சாங்க ரஷ்யா தேர்தல்ல. ஆனா புட்டின் தான் தலைவர். அப்படிப்பட்ட எலெக்ஷன் தான் மீண்டும் ஒரு முறை மோடிக்கு ஆட்சிக்கு வந்தா இந்தியாவிலயும் நடக்கும். பேருக்கு தான் ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சர்வாதிகாரம் தான் நடக்கும். அதற்கு சாம்பிள் தான் குஜராத்ல இப்போ சூரத்ல நடந்த ஒரு விஷயம். ஏன்னா சூரத்ல இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சூரத்ல எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் நிறைய, சிறு குறு தொழில்கள் நிறைய இருக்கு. பாஜக ஆட்சியோட இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில அதிகம் பாதிக்கப்பட்டது எம்எஸ்எம்இ செக்டார் தான். இவங்களோட டிமானிட்டைசேஷன் மூலமாகவும் இவங்களோட ஜிஎஸ்டி மூலமாகவும் அதிகமா பாதிக்கப்பட்டது எம்எஸ்எம்இ செக்டார். அதனால அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சூரத்ல ஒத்த ஓட்டு விடாதுன்றது தெளிவா தெரியும். அதனாலதான் இப்படி பண்ணி திருட்டுத்தனமா பின்வாசல் வழியா ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணி அதை இவங்க சாதிச்சும் காட்டியிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனோட துணை இல்லாம இதை செய்ய முடியாதுங்க. வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல. அப்ப இனி வரும் காலங்களில் மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் குஜராத்ல மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களிலும் இப்படிதான் தேர்தல். நன்றி மேடம். உங்களோட நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.